ஹாய் ஹலோ வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யங் கிரிக்கெட் பிளேயரை பற்றி தான். நான் சொல்கிறதுக்குள்ளே அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் ஒரு ஸ்ரீலங்கன் பவுலர். இப்போ நடந்துட்டுருக்க ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமில் பாலை சும்மா தாறுமாறாக வீசி யாக்கர் போட்டு ஸ்டம்பை பறக்க விட்டது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் கன்னிஸோட மனசில் பட்டர்ஃப்ளைஸையும் பறக்க விட்டுருக்க இவர் தான் பேபி மலிங்கான்னு நம்ம செல்லமாக கூப்பிடுற Matisha Patirana. டிசம்பர் 18, 2002 ஸ்ரீலங்காவில் கேண்டின்ற ஒரு பிளேஸில் தான் பிறந்திருக்காரு. இவரோட ஃபேமிலியில் அப்பா, அம்மா, ஒரு சிஸ்டர். இவங்கெல்லாம் கிட்டாரிஸ்ட், இன்னொரு சிஸ்டர் பியானிஸ்ட். பத்திரனாவும் நல்லா பாட்டு பாடுவாராம். மியூசிக்கில் கிளாஸ் 6 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்காராம். மியூசிக்கை விட கிரிக்கெட்டில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போலேருந்தே அவங்க அப்பா எப்படா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார், அவரோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் விளையாடிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாராம். போக போக தான் பவுலிங்கில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பவுலிங் பொட்டென்ஷியலை பார்த்தவரோட கோச் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கிரிக்கெட் அகாடமியில் இவரை என்ரோல் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த டைமில் தான் இவங்க ஸ்கூல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. தான் விளையாடின ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்லேயே ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை அவர் பக்கம் இழுத்திருக்காரு. அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலர் சமிந்தா வாஸ் தான் கோச்சாக இருந்திருக்காரு. இவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரெஸ் ஆனவர் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கொலம்போ ஸ்கூலில் இவனை ஜாயின் பண்ணி விடுங்க, அவனோட பவுலிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. இங்கேருந்து கொலம்போ வரைக்கும் அதுவும் தனியாக இருக்கணுமே அப்படின்றனால அதை டிக்ளைன் பண்ணிட்டாரு. அப்புறம் கேண்டிலே ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அண்டர் 17 கிரிக்கெட் டீமில் ப்ளே பண்ணுறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் அண்டர் 19 கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகுறாங்க. 2021 தான் அவரோட ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் மேட்சை ப்ளே பண்ணுறாரு. 2022 தான் ஸ்ரீலங்கா டீமில் ஓடி, T20, 2020 இந்த மேட்சஸ்லலாம் பத்திரனாவை செலக்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் தான் இவர் ஸ்கூலில் போட்ட பவுலிங் வீடியோ ஒன்று இன்டர்நெட்டில் வைரல் ஆகுது. அது நம்ம MS தோனி பார்வைக்கு வர அதில் இம்ப்ரெஸ் ஆன அவர் கெட் வேக்சினேட்டட் அண்ட் ஜாயின் த டீம் இன் UAE அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி பத்திரனாக்கு சென்ட் பண்ணுறாரு. அந்த வருஷத்தில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் இவரை ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. ஆனால் பிளேயிங் 11ல் இல்லை, சப்ஸ்டியூட் பிளேயராக இருந்தார். அந்த டைமில் ஆடம்க்கு இன்ஜுரியால் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ தான் பத்திரனாவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. CSKல தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடி எடுத்து வைக்கிறாரு. முதல் மேட்ச்லேயே தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்தி பெரிய விக்கெட்டான சுப்மன் கில் அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட விக்கெட்டை எடுக்கிறாரு. இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல்லில் பத்திரனோட பவுலிங் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது. பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கவே தயங்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இளம் பந்து வீச்சாளர் பத்திரானா தாறுமாறாக யாக்கர் வீசுவதால் பேட்ஸ்மேன்கள் அரண்டு போய் கிடக்கின்றனர். பந்து வீச்சை எதிர்கொள்ள பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே தயங்குகின்றனர். அடிக்கடி யாக்கர் போடுவதால் பேட்ஸ்மேன்கள் பேட்டை தூக்குவதற்குள் ஸ்டம்ப் பறந்து விடுகிறது. எப்படி நம்ம தலை தோனிக்கும் டீம்ல இருக்க ஒரு பிளேயருக்கும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் இருக்கோ, அதே போல பத்திரானாவுக்கும் நம்ம தலைக்கும் ஒரு அழகான பாண்ட் இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்டா CSK vs டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச்ல பத்திரானா பிடிச்ச 1 ஹேண்ட் கேட்சும் அதுக்கு தலை கொடுத்த ரியாக்ஷனும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.